எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் டிஃபன் சாம்பார் தான் பார்க்க போகிறோங்க. மொறுமொறுன்னு தோசை கூட, சாஃப்டான இட்லி, உளுந்த வடைக்கெல்லாம் இந்த சாம்பார் ஊற வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்குங்க. டேஸ்ட்டு கார பணியாரத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். வாங்க 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. டிஃபன் சாம்பார் செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேங்க. பாசிப்பருப்பை குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 2 டைம் நல்லா கழுவிட்டு வந்துடலாங்க. இப்போது பாசிப்பருப்பை 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. இதில் நம்ம 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதில் 3 கப் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு பருப்பு கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. 5 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நல்ல பழமான தக்காளியாக 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேங்க. இன்றைக்கி இந்த டிஃபன் சாம்பாருக்கு நம்ம புளி எதுவும் சேர்க்கறது இல்லைங்க. தக்காளியோட புளிப்பே நமக்கு போதும். அதனால் தக்காளி நான் 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேங்க. நல்ல பழமான தக்காளியாக எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம சேர்த்த எல்லா பொருளையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. குக்கரில் மூடி போட்டு வச்சிடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நமக்கு 2 விசில் வச்சு எடுத்துட்டேன். ப்ரெஷர் நல்லா அடங்கிருச்சு. குக்கரை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பருப்பு நமக்கு நல்லா வெந்துருச்சுங்க. மற்ற வச்சு லைட்டாக நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். இனி நம்ம இந்த டிஃபன் சாம்பாரை தாளித்து விட்டுறலாங்க. ரொம்ப மசிக்க தேவையில்லைங்க. லைட்டாக அந்த தக்காளியை மட்டும் லைட்டாக தோலை மட்டும் மசிச்சு விட்டால் போதுங்க. அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கும்போதே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. நம்ம பாசிப்பருப்பு வேக வைக்கும் போதே சேர்த்துருக்கோம். இது வாசனைக்காக தாளிக்கும் போது கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸில் 1 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. வெங்காயத்து கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக வர வேணாங்க. ஒரு 3 நிமிஷம் போல் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருந்த பாசிப்பருப்பு தக்காளியையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு டிஃபன் சாம்பாருக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. 5 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாங்க. இப்போ 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. சாம்பார் நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி. ஒரு தடவை டிஃபன் சாம்பார் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த டிஃபன் சாம்பாரை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. நீங்களும் இந்த டிஃபன் சாம்பார் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.